வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அவர்களோட என்ட்ரி, அவரோட காஸ்டியூம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. யார் காஸ்டியூம் டிசைனர்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்துட்டு கேப்டன்ஷிப்பை பற்றி விசாரித்தாங்க. அப்போ வந்து கேப்டன் ஆர்மியாக நடக்க வேண்டிய அந்த கேப்டன்ஷிப் வந்து சில பேர் வந்து ஃபன்னியாக இருந்ததுனாங்க, சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க, சில பேர் ஹாஃப் அண்ட் ஹாஃப்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே அண்டர் 5, 10 அவுட் ஆஃப் அண்டர் 5 தான் எல்லோரும் கொடுத்தாங்க. 4, 5.5, 4.52 அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதில் வந்து திவாகர் வந்து பிரவீன் மேலே ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார். ஆனால் அது பிரவீனுக்கு எகெயின்ஸ்டாக தான் போச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் திவாகருக்கு ஃபாராக தான் பேசியிருந்தார். அவர் ஏதோ வந்து ஏஜை பற்றி பேச, அவர் வந்து என் பொண்டாட்டியை பற்றி எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்திருக்காரு போல இருக்கு பிரவீன். நான் அதை எபிசோடில் பார்க்கல, அது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. மொத்தம் அவரோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப சுமாராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்தது. அவரை வந்து 6.5 மாதிரி ரேட் பண்ணிக்கிட்டார். அடுத்தது த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டோட என்ட்ரி. ஃபஸ்ட்டு பிரக்ஞன் அண்ட் இவங்க சாண்ட்ரா அவங்களோட என்ட்ரி தான். பிரக்ஞனும் விஜய் சேதுபதி அவர்களும் பயங்கர ஃப்ரெண்டு போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இதில் ஒரு சீரியலில் கூட 2006 நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வாடா மச்சான் அப்படி அந்த மாதிரி தான் பேசினாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப மச்சான் அப்படி மாதிரி தான் பேசினாரு. அப்போ வந்து இவர் வந்து சொன்னார், வீட்டுக்குள்ளே நீ இன்கேஸ் போயிட்டேன்னா கூட ஏதாவது நான் கடிஞ்சுக்கிட்டேன்னா அது ஷோ தனியாக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தனியாக அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது கிளியர் பண்ணிக்கிற வரைக்கும் அது நல்லது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து குரூப்பை கிழிக்க போகிறோம், குரூப்பாக விளையாடுறவங்கள அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் பிரக்ஞன் வந்து ஒரே கண்டஸ்டன்ட் நினச்சேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் விளையாட போகிறாங்க போல இருக்குது. அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் இன்கேஸ் இல்லைன்னா கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து முகத்துக்கு நேராக சொன்னாங்க, நீங்கள் ஏன் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுத சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எழுதினாங்க. அப்போ வந்துட்டு பார்வதியோடது வந்து நீங்கள் தப்பாக விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்குமே பயங்கர ப்ரூட்டலாக இருந்தது. அதில் பார்வதியோடதெல்லாம் கிழிச்சே போட்டாங்க, ரூத்லெஸ் அப்படின்னாங்க. அரோராவோடதையும் கிழிச்சு போட்டுட்டாங்க. ஏன்னா அரோரா வந்துட்டு வேறு, ஆனால் அரோராலாம் ப்ளேயே பண்ணல, அவங்களும் வெரி ரூட் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து கனியை வந்து குரூப்பாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாங்க. எஃப்ஜே வந்து நீ கேம் விளையாடுறதே நல்லா இல்லைனாங்க. ஓரளவுக்கு விக்ரம் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சபரிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக சொன்னாங்க. மிச்சம் எல்லாத்தையுமே திவாகர்லேருந்து கெமிக்கும் ஓரளவுக்கு ஓகேவா சொன்னாங்க. மிச்சம் எல்லாத்தையுமே கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதில் வந்து 2 பேத்துக்கு கிழிச்சே போட்டுட்டாங்க, பார்வதி அண்ட் அரோராக்கு. அவங்களுக்கு அதனால பயங்கர கோவம். அதுவும் இல்லாமல் கமருதீன் அண்ட் பார்வதிக்கும் இடையே அவங்க வந்து ஒரு மாதிரி பற்ற வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். பார்வதி வந்து கமருதீனை பற்றி சொன்னதை அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்வதி கமருதீன்கிட்ட வந்துட்டு, பார்வதி நீங்கள் இல்லாத போது திவாகர்கிட்ட சொல்லிட்டாங்க, அப்போ உங்களை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அது அவர் பயங்கரமாக ரகலை. அந்த இது முடிஞ்சு பிரேக் முடிஞ்சு அவர் வந்து ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தார் பார்வதிட்ட. நீ அது எப்படி வந்து எங்கிட்ட தானே நீ பேசியிருக்கணும், நீ அது எப்படி வந்து தனியாக பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு செம ரகலை. அவங்க பயந்துட்டாங்க. அவங்க வந்து பிரக்ஞன் அண்ட் சாண்ட்ரா சொல்லும் போதே சொல்லாதன்னாங்க. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கர மூட் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அடுத்த கண்டஸ்டன்ட் அமித் அண்ட் யார் இவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு மூடே இல்லை, அவங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு கூட. ஐயோ அடுத்தது வந்துட்டாங்களா, ஆல்ரெடி ஒரு தலைவலியே முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கமருதீனும் வந்துட்டு அதை விடவே இல்லை. அவரும் வந்துட்டு, நீ அது எப்படி என்ன தப்பாக பேசுவ திவாகர்கிட்ட, நீ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ எங்கிட்ட தானே கேட்டிருக்கணும், நீ ஏன் போய் தனியாக போய் இவங்கள்ட்ட சொன்ன, திவாகர்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விடவே இல்லை. பிரேக்கும் போது எல்லாத்தும் போதும் அவர் வந்து ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்ததாக வந்தது வந்துட்டு அமித் வந்தார். அவரோட குழந்தை செம்ம க்யூட்டுங்க, ரொம்ப அழகாக அந்த வாடி என் பொட்டலை மிட்டாயை பாடிச்சு. எனக்கு யூஸ்வலாகவே அவங்களோட அந்த 3 பேரும் சேர்ந்து பாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைக்கோசரமே அமித்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த குழந்தைய. அந்த குழந்தை இன்றைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அவருக்கு முன்னாடி அவரும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார் குழந்தைகிட்டக்க. ஸோ அதுக்கப்புறம் அமித் போனார். அமித் போயிட்டு அவர்
அவர் வந்துட்டு அவருடைய ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒவ்வொருத்தட்டியாக சொன்னார். பார்வதிகிட்ட வந்து நீங்கள் முதல்ல எடுத்ததுமே கனிட்டு தான் ஆரம்பித்தார். நீங்கள் ரொம்ப அரசியல்வாதி மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. அரசியல்வாதி வந்து தன்னோட சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி மிச்சம் யாருக்குமே லாபம் இருக்காது. அதே மாதிரி தான் வினோத், நீங்கள் ஏன் திவாகரை எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். திவாகர்கிட்ட வந்துட்டு நீங்கள் எப்படி தகுதின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. உங்களோட அடையாளம் கோசரம் தானே வந்தீங்க, ஆனால் நீங்கள் வேறு ஏதோ மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்வதிகிட்ட வந்து நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த ஃபைட்டை வந்து பிக் பண்ணுங்கள். ஃபைட் பண்ணுறது நல்ல விஷயந்தான். அது உங்களுக்கோசரம் பண்ணும்போது அது ரொம்ப அக்லியாக இருக்குது. மித்தவங்களுக்கோசரம் பண்ணும்போது அதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வியனாக்கும் அமித்துக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருச்சு. வியன்னாட்ட வந்து நீங்கள் ரொம்ப டஃப்பாகவே இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கும் அழறீங்கன்னதும் நான் எங்கே அழுதேன் அப்படின்னா நீங்கள் ஷோவை சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியனா வந்து அமித்துக்கு ஆப்போசிட்டாக சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன அரசல் புரசல் ஆகிடுச்சு. திவ்யா வந்துட்டு பார்வதிட்ட நீங்கள் ஒரு டெக்காரமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திவாகர்கிட்ட பேசினாங்க. தகுதியை பற்றி தான் பேசினாங்க. கொஞ்சம் பயங்கர இதுவாக பேசினாங்க. திவாகர் உடனே நீங்கள் ஷோ பார்த்துட்டு வரலான்னு தான் அவங்க 2 பேத்துக்குள்ள திவ்யாவுக்கும் திவாகருக்கும் ஒரு சின்ன முட்டிக்குச்சு. அதுக்கப்புறம் யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ண சொன்னாங்க. அதில் வந்துட்டு திவ்யா வந்துட்டு திவாகர் அண்ட் சுபீக்ஷா, எவ்வளவோ யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போது ஏன் சுபீக்ஷா திவாகரை பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. அவங்க 2 பேரும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அவங்க தான் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அரோரா இவங்க யார் அவர் கூடயே இருப்பார் துஷார், அவங்களாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவங்களெல்லாம் விட்டுட்டு சுபீக்ஷா அண்ட் திவாகரை ஏன் பிக் பண்ணாங்க திவ்யான்னு தெரில. எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. அதே மாதிரி யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ட்னு வந்து அமித் செலக்ட் பண்ணது வந்துட்டு விக்ரம் அண்ட் அரோரா ஓகே தான். ஏன்னா எனக்குமே அரோரா எதுவுமே சரியாக பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. விக்ரம் வந்துட்டு ஓகே, விக்ரம் வந்துட்டு என்ன சொல்றது, அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை தவிர அவருமே போல்டான கருத்துக்களெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரோ அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதும் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் இந்த 4 பேரையும் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து போக சொல்லிட்டாரு பிக் பாஸ். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கார்டன் ஏரியாவில் தான் இருக்கணும்னு. 4 யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ், அதாவது திவாகர், சுபீக்ஷா, அப்புறம் யார் இவங்க விக்ரம், அரோரா 4 பேர்த்தையும் கார்டன் ஏரியாவில் போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே, வினோத் அண்ட் பிரவீன் பாடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் அடிக்கிற மாதிரி வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டை பாடினாங்க. உடனே மித்த எல்லாரும் அமைதியாக அதை சிரிச்சுட்டு தான் பண்ணாங்க. ஏன்னா யூஸ்வலாகவே அது மாதிரி தான் நடக்கும். இவங்க வச்சு செஞ்சாங்கன்னா அவங்களும் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கலாம். திவ்யா ஒரு நாச் ஓவராக போர்டாக போகிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் மெல்லோட ஒன்றாகணும், என்ஜாய் பண்ணுற விதத்தில் என்ஜாய் பண்ணிக்கணும். வந்ததுமே இவ்வளோ ஹார்டாக இருக்க தேவையில்லை இல்லையோ அப்படிங்கிறது இருக்குது. அவங்க ஜாலியாக தான் பாடினாங்க. அது உடனே அவங்க பயங்கர சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. உடனே வாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்ச பிரக்ஞன், அமித், அப்புறம் சாண்ட்ரா 3 பேரும் அதை உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. திவ்யாவை மட்டும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு பயங்கர ரணகலமாக இருக்குது. ஆல்ரெடி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து பயங்கரமாக பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோடை முடித்தார். இன்னும் வர நாட்களில் நம்ம நிறையா சேஞ்சஸை பார்க்க போகிறோம். கனிக்கெல்லாம் இன்றைக்கி மூஞ்சியே இல்லை. ஏன்னா எல்லாருமே குரூப்பு, அன்பு கேங்கு, அதே மாதிரி அரசியல்வாதின்னு அவங்கள சொன்னதுனால பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் இதனால் பிரச்சனை வந்துருச்சு. திவாகருக்கு ஆல்ரெடி தகுதின்னு சொன்னதுனால ஸோ நிறைய சேஞ்சஸ், வினோத் எல்லார்ட்டேருந்தும் நிறைய சேஞ்சஸை நம்ம இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். உண்மையான கேம்குள்ளே இனிமேல் தான் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வாரம் எப்படி இருக்குது ஷோன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.